நாங்கள் கூட்டணி அமைத்தால் அடிமை என்கிறார்கள். ஆனால் திமுக தான் காங்கிரசிடம் அடிமையாக உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சென்னையில் நடந்த இந்தியா டுடே கருத்தரங்கில் பங்கேற்று பேசிய அவர், என்டிஏ கூட்டணியில் இணைந்து தேர்தலுக்கு தயாராகி உள்ளோம் என்றார். திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் எனவும், வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 210 தொகுதிகளில் வெற்றி பெற்ற தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய ஜனநாயக கூட்டணி, எங்களுடைய கூட்டணி தமிழகத்தில் 210 இடங்களில் வெல்லும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். ரொம்ப பெரிய நம்பர் சார் கொடுக்குறீங்க. இருக்கின்ற நிலவரத்தை பற்றி சொல்றேன். நாங்கள் கூட்டணி அமைத்தால் அடிமை என சொல்கிறார்கள். ஆனால் திமுக தான் காங்கிரசிடம் அடிமையாக உள்ளதாக விமர்சித்தார். குழப்பமான சூழலில்தான் திமுக காங்கிரஸ் கூட்டணி உள்ளதாக கூறிய இபிஎஸ், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் நேரடி விவாதத்திற்கு தயார் என சவால் விடுத்தார். எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க, மிசா சட்டத்தில் பிடிச்சு போட்டாங்க, நாங்கெல்லாம் பள்ளிக்கும் பாம்புக்கும் இடையில சிறையில இருந்தோம் என்று சொன்னவர்கள்லாம் கூட்டணி அமைச்சு போட்டிடுறாங்க. ஆனா நாங்க கூட்டணி அமைச்சா அடிமை என்று சொல்லிடுறோம். இதில் எந்த விதத்தில் சரி? நான் ஏற்கனவே தெரிவித்தவாறு 1999 நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி, 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி. அப்ப யார் அடிமை என்பது நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். அதிமுகவிற்கும் டிடிவி தினகரனுக்கும் கருத்து வேறுபாடு இல்லை என விளக்கமளித்த இபிஎஸ், வாக்குகள் சிதறாமல் இருப்பதற்கு கூட்டணி அமைக்கின்றோம். ஓபிஎஸ், சசிகலா குறித்து ஏற்கனவே தெளிவுபடுத்திவிட்டோம் என்றார். வேறுபாடும் இல்ல, கருத்து வேறுபாடு தான். கருத்து வேறுபாடு களையப்பட்டு விட்டது. இன்றைக்கு ஒன்றாக இணைந்தோம், கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது, தேர்தலிலே வெற்றி பெறுவோம். ஆக வாக்குகள் சிதறாமல் இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்கு தான் கூட்டணி அமைக்கின்றோம். அதே போல ஒவ்வொரு கட்சியும் அந்த கட்சியை வலுப்படுத்த வேண்டும், அந்த கட்சியின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கூட்டணியை அமைக்கின்றோம். அப்படியான வாய்ப்பு இருக்கா சார் ஓபிஎஸ் சசிகலா வரதுக்கு அதிமுக? அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை. அதுல நீங்க விறுவிறுப்பான கேள்வி வேணுங்கிறதுக்காக அதை கேட்கறீங்க. அது ஏற்கனவே பல முறை ஊடகத்திலும் செய்தியிலும் நாங்கள் தெரிவித்து விட்டோம். அது ஏற்கனவே தெரிவித்த செய்தி தான், அது தொடரும். திமுக தவேகாவிற்கு தான் போட்டியே என விஜய் கூறி வருவதை நாங்கள் ஒரு பொருட்டாகவே பார்க்கவில்லை என தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, தவேகா மீது எந்த சாஃப்ட் கார்னரும் இல்லை எனவும், அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது மனிதாபிமான அடிப்படையில் நடந்து கொண்டோம், அவ்வளவுதான் என்றார். தவேகா ஒரு தேர்தலை கூட சந்திக்கவில்லை. தேர்தலை சந்தித்தால்தான் அவர்களுக்கு எவ்வளவு வாக்கு உள்ளது என கணிக்க முடியும் என குறிப்பிட்ட இபிஎஸ், விஜய் திரையில்தான் சூப்பர் ஸ்டார், ஆனால் அரசியலில் எம்ஜிஆர் பெயரை சொன்னால்தான் கட்சியை நடத்த முடியும் என்றார். இன்னும் ஒரு தேர்தலில் கூட அந்த கட்சி தேர்தலை சந்திக்கல. ஒரு தேர்தலாவது சந்திச்சா தான் அவர்களுக்கு எவ்வளவு வாக்குகள் கிடைக்கும் என்பதை கணிக்க முடியும். எம்ஜிஆர் பேரை சொன்னா தான் கட்சியை நடத்த முடியும். எங்களுடைய தலைவர் அப்படிப்பட்ட புகழ்மிக்க தலைவர், மக்கள் செல்வாக்குள்ள தலைவர் என்பது எதிர்கட்சி சேர்ந்தவர்களும் ஒத்துக்கிறாங்க. திரைப்படத்தில் ஒரு சூப்பர் ஸ்டார், அரசியல்ல ஒரு அரசியல் கட்சி தொடங்க பிறகு, ஒரு தேர்தலை சந்தித்த பிறகுதான் அதை பற்றி நம்ம விளக்க சொல்ல முடியும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.